எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மட்டன் தொக்கு எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா சுத்தமாக கழுவி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் மட்டனை போட்டுட்டு மட்டன் கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் நான் கல்லுப்பு சேர்க்க போகிறேன். இதில் பாதி கல்லுப்பு இதில் போட்டுக்கோங்க, மீதி நம்ம தொக்கு செய்யும் போது போடலாம். அதே மாதிரியே மஞ்சள் தூள் இதில் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வதக்கும் போதும் கொஞ்சம் போடுவோம். ஸோ அதால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் இதில் கொஞ்சம் போட போகிறேன், வதக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அதால் இந்த மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இதில் 6 விசில் வைக்க போகிறோம். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 6 விசில் இதில் விட்டுட்டு நம்ம மீதி வதக்கிறப்போ மட்டன் மீதி இருக்கிறதும் நல்லா வெந்து நம்மளுக்கு பஞ்சு போல் வரும். ஸோ 6 விசில் வச்சுருங்க. இப்போ 6 விசில் வந்தாச்சு. நம்ம குக்கரை நிறுத்திட்டு தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருளை என்னென்னு நான் சொல்கிறேன். 4 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்சது, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மட்டன் நம்ம வேக வச்சது, அப்புறம் பெப்பர். தாளிக்கிறதுக்கு பிரியாணி லீஃப், ஒரே ஒரு பட்டை, 3 கிராம்பு. இதில் ஒரு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை ஜாரில் போட்டுக்கலாம். என் பையன் இதையும் பட்டையும் கிராம்பையும் சாப்பிட மாட்டான். ஸோ நான் இதை போட்டு அரைச்சிட போகிறேன். நீங்கள் போட்டு அரைச்சிடா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், இல்லை தாளிச்சிக்கலாம். இப்போ வெங்காயத்தை அரைச்சாச்சு. இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது நல்லெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஸோ நம்ம பிரியாணி இலையும் ஒரே ஒரு ஏலக்காய், நான் அந்த லிஸ்ட்டில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ ஒரு ஏலக்காய், இந்த பட்டையும் நம்ம கிராம்பையும் இதிலே போட்டு அரைச்சிட்டோம் வெங்காய பேஸ்ட்டில். ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம இதில் போட்டோம். நல்லா சுண்ட வதங்கணும் வெங்காயம். இது நல்லா வதங்கணும், இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சம் அது வதங்குறதுக்காக கொஞ்சம் நான் இப்போ உப்பு போட போகிறேன். கொஞ்சம் உப்பு இப்போ போட்டுக்கலாம், ஏன்னா மட்டனில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ உப்பு போடுங்க, பார்த்து போடுங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம் எடுத்து வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட் போட்டுக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ மட்டன் வறுவல் நல்லாயிருக்கும். ஸோ இதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஈஸியான ரெசிபி தான், ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன் கருவேப்பிலை போடலன்னு யோசிப்பீங்க. கருவேப்பிலை நான் எப்பயுமே மட்டன்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் போடுவேன். ஸோ இப்போ போட மாட்டேன், அதாவது கருவேப்பிலை இப்போ தெரியாது. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி, இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரியுதா, இந்த டைமில் நல்லா தக்காளி போடணும்.
தக்காளியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த சாந்து பதத்துக்கு தக்காளியும் வெங்காயமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, ரெண்டுமே சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் போட்டுக்கலாம். மசாலா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம மட்டனில் மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம். அடுத்தது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் குழம்பு பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை போட போகிறோம். இப்போ உப்பு இருக்கா எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டா போட்டுக்கோங்க. இதை நல்லா நம்ம சுண்டை வறுத்து எடுக்க போகிறோம். இதில் இப்போ நான் சொன்னல கருவேப்பிலை, அதை இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வேணும்னா இப்போயே போட்டுக்கலாம். உப்பு காரம் அந்த ரெண்டுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில பேருக்கு உப்பு நிறையா வேணும், சில பேருக்கு உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டு இப்போ இது சுண்டுட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதா? இப்போ நல்லா நம்மளுக்கு தொக்கெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம பெப்பர் போடுவோம். பெப்பரும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்கே ஒரு இந்த ஸ்பூனில் 1.25 இல்லை 1 அப்படி வேணால் பார்த்துக்கோங்க. இது குட்டி ஸ்பூன். உங்கள் பெப்பரை எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், பெப்பர் தானே. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி, இப்படியே வேணும் இந்தமாரி கிரேவியாக இருந்தால் போதும்னு சொன்னாலும் இப்படியே கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா சுண்டை வதங்கணும்னா இது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா சுண்டை வதங்கிடும். ஓகே, அது அவங்கவுங்க விருப்பம். ஓகே, இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா சுண்டிடுச்சு. ஸோ நான் எப்பவுமே இந்த பெப்பர் வச்சு ஏதாவது இதுமாரி வறுவல், சிக்கன் வறுவல் செஞ்சேன்னா நான் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மட்டன் வறுவல் ரெடி. இப்போ நம்மளுக்கு சுட சுட மட்டன் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.